தற்போது அரசியல் சூழ்நிலை இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலையே நீடித்தால் மீண்டும் திமுக தான் ஆட்சிக்கு வரும். நடிகர் விஜய் இன்னைக்கு நடத்திய அந்த பரந்தூர்ல அதெல்லாம் கேட்டிருப்பீங்க, அதை பத்தி உங்களுடைய கேட்கல சார். நான் இதுல பிஸியா இருந்தேன். பட் நடிகர் விஜய் இன்னும் முழுசா அரசியலுக்குள்ள வரல. அவர் திருப்பியும் சின்ன சினிமா ஷூட்டிங் மாதிரி அங்கங்க குரூப்பா பேசுறார். 234 தொகுதியிலையும் அவர் நிற்கப் போகிறார் என்றால் குஷி ஆனந்தை மட்டும் வைத்துக்கொண்டு ஒன்றும் பண்ண முடியாது. அது அவருக்கே தெரியும். அவர் என்ன பண்ண போறார்? இன்னும் ஒரு வருஷம் மேல இருக்கு, 1.5 வருஷம் இருக்கு. 1.5 வருஷத்துக்கு மேலே இருக்கக்கூடிய ஒரு விஷயத்துல இப்பவே போய் நம்ம எதுக்கு அவரை விமர்சனம் பண்ணணும்? ஆனால் தேர்தல் என்பது வெறும் மேத்தமெட்டிக்ஸ், கூட்டணி கணக்கு, கூட்டணி ஓட்டு தான். தமிழகத்தின் வெற்றி தோல்வி என்பது ஒரு 3 அல்லது 4 லட்சம் ஓட்டுகளில் தான் தீர்மானிக்கப்படுகிறது. அந்த 4 லட்சம் ஓட்டை பெறுவதற்கு உண்டான ஒரு சூட்சமம் நான் சொல்லியிருக்கிறேன். அது செய்தால் கண்டிப்பாக அது மற்ற கட்சியிலேருந்தெல்லாம் எடுக்காம இதுவரை ஓட்டே போடாத 4 லட்சம் பேர் ஓட்டு இந்த அரசுக்கு கிடைக்கும். எனக்கு விருப்பமானவர்களை பற்றி தான் நான் தெரிஞ்சுப்பேன். அதனால நான் இப்போ பற்றி அனாவசியமா இறந்தவர்களை பற்றி பேசுறது எதுவுமே பேசினா நல்லதா பேசணும், இல்ல பேசாம இருக்கணும், அவ்வளவுதான். யாரையுமே சொல்றேன். உங்க பையன் திமுக டேய் தம்பி அங்கதானே இருக்காரு, கேளுங்க. அப்படியே பைக்கு திருப்பினா கேமரா திருப்பினா அவன் சொல்ல போறான். செய்வான், கண்டிப்பா செய்வான். அவனுக்கு எல்லாருக்குமே நண்பர்கள் தானே. அரசியலுக்கு வர்றது தப்பு இல்லை சார், ஆனா நேர்மையா இருக்கணும், அவ்வளவுதான். என் பையனே வந்தாலும் அவனுக்கு தான் சொல்லுவேன். நன்றி சார், நன்றி. கோரிக்கை பிரச்சாரம் மட்டும்தானா இல்ல வேற எதுவும் இருக்குமா? யார் சார்? முதல்வருடைய கோரிக்கை. சார், முதல்வர் ஒரு கோரிக்கையை எங்கிட்ட வச்சிருக்காரு. அதாவது கோரிக்கை என்னன்னா அவரே சொல்லியிருப்பாரு. அவர் எப்போ சொல்லலையோ அதை நான் சொல்றது சரியா இருக்குமா? அதனால ஒரு நாள் சேர்ந்து சொல்லுவோம். நன்றி.